ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் என்கிறதான ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்று நீ சோர்ந்தாலும், எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்று நீ சோர்ந்தாலும், எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்று ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்று ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கவலை சுமை நீ சுமக்கும் போது, சிலுவை உனக்கு பழுவாகும் போது, எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கவலை சுமை நீ சுமக்கும் போது, சிலுவை உனக்கு பழுவாகும் போது, எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்று ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்று ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். நீலம் பொன்னுள்ளோரை நீ பார்க்கும் போது, நீனை கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் உண்டுனக்கு, பணம் கொள்ளா பேராசீர்வாதத்தை பார், பரலோக பொக்கிஷமும் வீடும் பார். நீலம் பொன்னுள்ளோரை நீ பார்க்கும் போது, நீனை கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் உண்டனக்கு, பணம் கொள்ளா பேராசீர்வாதத்தை பார், பரலோக பொக்கிஷமும் வீடும் பார். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்று ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்று ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். அகோர துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும், அந்நியப்படாதே கர்த்தர் உன் பக்கம், அநேகமாம் நீ பெற்ற சிலாக்கியங்கள், தூதர் உன்னை தேற்றுவார் பிரயாணத்தில். அகோர துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும், அந்நியப்படாதே கர்த்தர் உன் பக்கம், அநேகமாம் நீ பெற்ற சிலாக்கியங்கள், கர்த்தர் உன்னை தேற்றுவார் பிரயாணத்தில். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்று ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்று ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து அவரையே நாம் எல்லாரும் ஆராதிப்போம். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் யாவும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு சோதரம் ஆண்டவரே,
இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே அல்லேலூயா அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையை செய்தவரே, இனியும் செய்ய வல்லவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. துயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. துயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்லபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்லபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆமென். துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆமென். மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதிக்கிறோம். ஆமென். துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எங்கள்
நேசர் நீர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தேவகுமாரனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. ஆமென். எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். ஆமென். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஆமென். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி இயேசையா. ஆமென். இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி இயேசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. ஆமென். உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. ஆமென். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு சோதரர், உம்மை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்த்து அவைகளை நாங்கள் நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால கத்தர் செய்தவர், உம்முடைய இரக்கத்தினாலே கத்தர் நீர் செய்தவர், அவைகளை எல்லாம் எண்ணி நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஆளுகை செய், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி நீங்கள் செய்தால் என்று வேதம் சொல்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி, நான் ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னால் அதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அதாவது என் கட்டளையின்படி நீங்கள் நடந்தால், கற்பனைகளை கை கொண்டு செய்தால் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும். தேவன் சொல்லுகிறபடி செய்தால் அப்படின்னா நிறைய இடங்களிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு அதிகமான ஆசீர்வாதத்தை வைத்து, உலக ரீதியான நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்து, அதற்கு முன்னால ஒரு சில காரியத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்தால், அப்போ தேவன் சொல்லுகிறபடி நாம செய்தால், அவருடைய வசனத்தின்படி நாம நடந்தால், கீழே இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த மேலே வாசிப்போமே 1ஆம் வசனத்தை. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரித்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாய் கர்த்தர். அப்போ இத்தனை காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனை கூடாது என்று சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனை கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ விக்கிரக ஆராதனை கூடாது என்று சொல்லிட்டு, நான் உங்கள் தேவனாய கர்த்தர் இல்லையா? இப்போ நம்ம பிள்ளைகளை சில நேரங்களில் வாலிப நாட்களிலே பிள்ளைகளை வெளியே அனுப்பும்போது நம்ம சொல்லுவோம், இல்லை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், நீ அதை அப்படி பார்த்துக்க இப்படி பார்த்துக்கன்னு சொல்கிறதுக்கு முன்னால் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடு சொல்ல இல்லையா? என்ன நினச்சிக்க அப்படின்னு சொல்லுவோம். எங்களை நினச்சிக்க, நாங்கள் கஷ்டப்பட்டதை நீ நினச்சிக்க. ஷார்ட்டாக சொல்லிடுவோம், நாங்கள் கஷ்டப்பட்டதை உனக்கு தெரியும், அதை நினச்சிக்க, என்ன நினச்சிக்க அப்படின்னு சொன்னால், அதாவது நிறைய காரியத்தை சொல்ல வேண்டாம். இதை நினைச்சாலே அவங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யாது, வராது. கத்தனை பிரியமில்லாத காரியத்தை செய்யணும் என்ன செய்யாது, வராது. அப்போ நம்ம நல்ல பேர், பெற்றோர்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வந்துடும். அது ஒரே வார்த்தையில் எல்லாமே அதில் அடங்கிடும். இப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது விக்கிரக ஆராதனை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் தேவனாய கர்த்தர். கர்த்தர் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீ ஒரு தவறான காரியத்தை செய்வதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்யணுமா நினைக்கும். ஆண்டவர் அதான் சொல்ல, நான் உங்கள் தேவனாய கர்த்தர். யாரோ ஒருத்தர் ஆண்டவங்களுக்கு அந்த அட்வைஸ் பண்ணலை. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு புத்திமதி சொல்லலை. யாராவது ஒருவர் உங்களுக்கு இப்படி இருன்னு சொல்லலை. உரிமையோடு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நான் உங்கள் தேவனாய கர்த்தர். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. நான் உங்கள் தேவனாய் இருக்கிறதுனால எனக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ தொடர்ந்து சொல்றார், அப்புறம் நான் சொல்லுகிறபடி நீங்க செய்யுங்க, என் கட்டளைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, கை கொள்ளுங்க ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த 26 4 வாசிப்போம். 4 வசனம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் மரணங்கள் கனிகளை கொடு. அப்போ
நீங்கள் நான் உங்கள் தேவனாய கர்த்தர். அதுதான் முதல்ல நமக்கு தலைப்பு. அதுதான், நான் உங்கள் தேவனாய கர்த்தர். நான் பொதுவான கர்த்தர் அப்படின்னு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லலை. நான் சர்வத்துக்கும் தேவன் என்று அவர் அந்த வார்த்தையை அவர் சொல்லலை. சொல்லியிருக்கிறார், ஆனால் இந்த இடத்துல சொல்லலை. ஆனால் இங்கே சொல்லும் பொழுது உரிமையோடு சொல்றது காரியம் என்ன அப்படின்னா, நான் உங்கள் தேவனாய கர்த்தர். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு காரியத்தையும் நாம செய்யும் பொழுது என் தேவனாய கர்த்தர் அப்படின்னு நினைச்சு பார்க்கும். என் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. ஒவ்வொரு பிள்ளையும் தவறு பண்ணுவதற்கு முன்பதாக என் பெற்றோர் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. என் பெற்றோருடைய கஷ்டம், அவங்க பட்ட பிரயாசம் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்துச்சுன்னா அந்த பிள்ளை நல்லா படிக்கும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நல்லா படிக்கும், நல்ல வேலை செய்யும், நல்லா சம்பாத்தியம் பண்ணும் இல்லையா? கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஏன்னா பெற்றோர்கள் பட்ட கஷ்டத்தை பிள்ளைகள் நினைக்கும் பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களை நினைத்து அந்த பிள்ளைகள் செயல்படும். இதெல்லாம் மீறி சில காரியங்கள் செய்யும் பொழுதுதான் அப்பதான் பெற்றோர் கஷ்டமா இருக்கும் இல்லையா? படிக்கும் போது தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கண்ணீரோடு கஷ்டப்பட்டு செஞ்சேன், அங்கங்கே வாங்கி. ஆனால் இப்பவும் எனக்கு இந்த மாதிரி செய்கிற காலமெல்லாம் அந்த நாட்களில் பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் அதிகம். இது நம்முடைய தேசம் எல்லா பக்கமும், நம்ம தேசத்தில் மாத்திரமல்ல, எல்லா பக்கமும் நம்முடைய பட்டணத்தில் மாத்திரமல்ல இல்லையா, பிள்ளைகளால் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் அதிகம். பிள்ளைகளை வச்சு படுகிற காரியங்கள், வேதனைகள் அதிகம். பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது, படிக்கும் பொழுது எப்படியாவது இந்த பிள்ளை நமக்கு கை கொடுக்கும், நம்மளை கவனிக்கும்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு வளர்க்குற பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லையா? எல்லா பெற்றோரும் அப்படிதான் வளர்ப்பாங்க. பெற்றோர்கள் தகப்பனா தவறு பண்ணா கூட தன் பிள்ளைகள் தவறு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு வளர்க்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கும்படியாகவே பிள்ளைகளுடைய செயல்பாடு இருக்கிறார். அது நினைச்சதான் வேதனை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. பெற்றோர்களாகிய நாம நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாய் பிரயாசப்படுறோம், அதிகமாய் கஷ்டப்படுகிறோம் இல்லையா? அங்கங்கே வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், நல்லது. அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்த பயத்தை என்ன செய்யுங்க, உண்டு பண்ணுங்க. கர்த்தர் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா இடத்துக்கும் எல்லா காரியத்துக்கும் நம்ம பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் வேதத்தை வாசிப்பதற்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவதில்லை. பரவாயில்ல, நம்ம பிள்ளை பலகீனப்பட்டோம். மற்றதெல்லாம் செய்ய நம்ம பிள்ளைகளுக்கு பலன் இருக்கிறது, மற்றதெல்லாம் செய்வதற்கு பிள்ளைகளுக்கு போதுமான காரியங்கள் இருக்கிறது, நேரங்கள் இருக்கிறது. ஆனால் ஆலயத்துக்கு வரணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அந்த பிள்ளைகள் அழுத்திடக்கூடாது. தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஸ்கூலுக்கு எவ்வளவு கரெக்டாக நம்ம பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி அனுப்புகிறோம் இல்லையா? மாலிபரான 8:30 மணி தான் ஆரம்பிக்கும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம 7 நாளும் வேலை பார்க்கறதுக்கு நமக்கு பலன் இருக்கு இல்லையா? அது கூட பைபிள் வசனம் இருக்கு. அது சாமர்த்தியம் அல்ல, தேவனுடைய பலன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை அப்படி இல்லை. ஒரு செகண்ட் தான் நம்ம ஒன்று செய்யாம போயிடும். நான் அனுபவிச்சிருக்கிறேன், நடக்க முடியாம இருந்திருக்கேன். எதையும் நம்ம ஒன்று செய்ய முடியாது. என்ன மாதிரி வண்டியில ஸ்பீடா போக முடியாது. ஒரு மிதில வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு நினைப்பேன். நான் அவ்வளவு ஓங்கி மிதிப்பேன். இப்போ வண்டி எடுக்கிறதுக்கு கை நடுங்குது. வயசுங்கிறது வேற இல்லைன்னு சொல்லலை, அந்த மன தைரியம் குறையுது. கத்த நினைச்சா நம்ம என்னவெல்லாம் செய்யலாம். கத்த நாமத்து மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம இப்படிதான் நம்ம பிள்ளைகளுக்கு, நிறைய பிள்ளைகளால கண்ணீர் வடிப்பதற்கு காரணமே அதுதான். ஆரம்ப நாட்களில் நீங்க பிள்ளைகளை விட்டுட்டீங்க,
சத்தத்தை நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்களுக்கு சேர்த்தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆரம்ப நாட்கள் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணலை. பிள்ளைகளுக்கு கேட்டதெல்லாம் நம்ம செய்யறோம். 10 வயசுல செல்போன் வாங்கி 40,000 50,000 செல்போனு. அந்த பிள்ளை செல்போனில் தான் உட்காந்துட்டு இருக்கும். படிக்காது, வேலைக்கு போகாது, பைபிள் படிக்காது. 40,000 ரூபா செல்லு இதுக்கு, 50,000 ரூபாய்க்கு செல்லு இதுக்கு கேட்டால் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேணும். எல்லா பிள்ளைகளும் வச்சுட்டு போட்டோம். எல்லா பிள்ளையும் கெட்டு ஓம்பிள்ளை கெட்டு போகக்கூடாது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவது. அல்லேலூயா. பிள்ளைகள் கெட்டு போவதற்கு நாம தான் காரணம், பெற்றோர்களுக்கு காரணம். ஆன்லைன்ல படிக்க லைட் இல்லைன்னு சொல்லலை, உங்க போன கொடுங்க. அந்த பிள்ளை அந்த செல்போன்லேயே தான் சில பிள்ளைகளுக்கு கோபமா இருக்கும். செல்போன்ல தான் பிள்ளைகள் இருப்பான். அது சாபம். மணி நேரத்தை புள்ள செல்போன்ல செலவழிக்கிறது உனக்கு சாபம். அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கேட்டா உடனே செல்போன், உடனே அந்த காரியம். செல்போன் நமக்கு தேவை. நேரத்தை அது அப்படியே ஒன்று நாசமாக்கிறோம். படிக்கிற பிள்ளை படிக்காது, வேலைக்கு போற பிள்ளை வேலைக்கு போகாது, ஜெபம் பண்ணாது, பைபிள் படிக்காது, சர்ச்சுக்கு வராது. எப்பவுமே செல்போன்ல தான் உன் நஷ்டத்தை ஏற்படுத்துவது செல்போன். தூக்கி மேலே தூர எரிஞ்சா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமை உண்டாலே. லோய்யா லோய்யா. தேவைக்கு பயன்படுத்துங்க. செல்போன் எல்லாத்துக்கும் நமக்கு தேவை இல்லை. வாட்ஸ்அப் என்னத்தை அப்படி போட்டு என்னத்தை பெரிய இதாக வந்துட போகுது இல்லையா? அவங்க என்னை இத்தனை பேர் தொடர்றாங்க, எத்தனை தொடர்ந்தா நமக்கு என்ன? நம்மளை தொடர்ந்து நமக்கு என்ன செய்ய போறாங்க? நமக்கு எதுவும் அள்ளி கொடுக்க போறாங்களா? கர்த்தர் தொடர்ந்து வாராரான்னு பாரு உன் வாழ்க்கையில. மகிமை உண்டாவது. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பின்பற்றுகிறார், கர்த்தரை நீ பின்பற்றியான்னு பார். முதல்ல இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையும் செல்போன். தூக்கி தூர ஏறி சரியா வந்துடும். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. மகிமை உண்டா. அல்லேலூயா. உன் கை எப்பவும் அப்படிதான் இருக்கு. தூக்கத்தையும் உன் கை இப்படிதான் செய்யும். மகிமை உண்டா. அல்லேலூயா. ஒருத்தங்கெல்லாம் பார்த்து அவங்க எப்பவும் புயல போடுறவங்க, அவர் மரண தருவாயில் இருக்கும்பொழுது கூட கை எப்படிதான் பண்ணாங்க. அந்த அந்த கை அந்த கை தன்னா அவங்களை அறியாமலே எப்படி வரும் அந்த பழக்கம். நீ செல்போன் இல்லாட்டாலும் எப்பவும் அந்த இப்படிதான் வந்துட்டே இருக்கும். அந்த டிவியில் கூட காமிச்சாங்க, சில பிள்ளைகளை காமிச்சாங்க. அந்த டிவியில் அந்த பிள்ளைகள் அப்படியே செய்யறது, உன் கை இப்படியே தான் இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. செல்போன் சாபத்தை கொண்டு வருது. தேவைக்கு பயன்படுத்துங்க. நம்ம சர்ச்சில் வாட்ஸ்அப் போடுறோம், அதோட வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். உட்காந்து பார்த்து அதை போடுதான் வைப்போம். நமக்கு வாட்ஸ்அப்பு அந்த கர்த்தருடைய செய்தியெல்லாம் உங்களுக்கு கேட்க நேரம் இருக்காது. எந்த பிள்ளைக்கு என்ன அனுப்பலான்னு சொல்லி ஒவ்வொன்றையாக அனுப்பிட்டு அதே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நேரம் காலம் அதிலே முடிஞ்சிடும், வாழ்க்கை அதில் முடிஞ்சிடும். கர்த்தர் மகிமை உண்டா. அல்லேலூயா. இதெல்லாம் பைபிளில் சொல்லப்படலை, இதெல்லாம் தெரியும் நமக்கு இல்லையா? நம்ம அதுக்கு சட்டம் பேசுவோம், அதை பற்றி பைபிளில் போட்டிருக்கா? நம்ம அதுக்கெல்லாம் கேட்போம் இல்லையா? சட்டம் பேசுறது பைபிள் அதெல்லாம் போட்டிருக்கா? பைபிளில் போடலைல்ல. பைபிளில் போட்டு நம்ம கடைபிடிக்கிறோமா? இல்லை இல்லை. வாழ்க்கையை நம்ம பிள்ளைகளே பெற்றவர்களே நமக்கு எடுத்துட்டோம். அந்த சின்ன வயசுல அந்த பிள்ளையை காற்றை பிடிச்சி சர்ச்சையை கூட்டு வந்திருந்தா இன்னைக்கு பிள்ளை இன்னைக்கு கரெக்டாக நிற்கும். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா அல்லேலூயா. அதற்கு மேலே கர்த்தருடைய காரியம் நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம சின்ன வயசுல பிள்ளைகள் கரெக்டாக கொண்டு போங்க. நம்ம பிள்ளை யாரோடு பேசுறது, யாரோடு பழகுதுன்னு பாருங்க. செல்லம் கொடுக்காதீங்க. பைபிள் இருக்கு இல்லையா? ரொம்ப கையாளாத வேணுச்சா தன் பிள்ளைய பகைக்கிறான். பெரம்பு வச்சு அடிக்கிறதுனால பிள்ளை சாகாது. பைபிள்ல இருக்கு, நீதிமொழிகள்ல. நம்ம அதை பயன்படுத்தலை. பிள்ளைக்கு செல்ல கொடுக்கும், அடம் பிடிக்கும் அப்படி சொல்றான். சாப்பிடாம படுத்து கூடுவாங்க. ஒரு நாளைக்கு பட்டியாக கிடக்கு, 2 மறுநாள் அவனே போட்டு சாப்பிட போறான் இல்லையா? பிள்ளை யாரோடு சேருது, யாரோடு பழகுது, இதெல்லாம் பார்க்கல. வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் தான் வடிக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான், என் பேரன் பேத்திகளுக்கு அதான் நான் சொல்லுவேன்.
என் பிள்ளைகளுக்கு கிருபையில கொண்டு வந்துட்டோம். என் பேரன் பேத்திகளை நான் அதான் சொல்லுவேன், என் பிள்ளைகளுக்கு அதான் நான் சொல்லுவேன். உன் பிள்ளை கரெக்டாக அவளை ஊழியக்காரன் பிள்ளையா இருந்தாலும் அப்படிதான். அது மகிமுண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ற, நான் உன் தேவனாய கர்த்தர் சொல்கிறான். நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன். நான் உனக்கு தேவன், உன்னுடைய தேவன். நான் உங்கள் தேவனாய கர்த்தர். நான் சொல்றதை செய்து சொல்றார். உரிமையோடு பேச. நான் உன்னை அப்பாட சொல்லவும் இல்லையா, நான் உன் அப்பாடா, நான் உன்னை அம்மா, என் முகத்தை பாருடா சொல்லவும் இல்லையா, இந்த இதை பண்ணாத சொல்லவும் இல்லையா. பிள்ளைகளுக்கு எவ்வளோ அறிவுரை நம்ம சொல்லுவோம். நான் உங்கள் அப்பா, நான் உன்னை அப்பாடா, நான் உங்கள் அம்மா, நீ அப்படிலாம் பண்ணாத தம்பி, பண்ணாதம்மான்னு சொல்லுவோம் நம்ம பிள்ளைகளுக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் தேவனாய் கர்த்தர். நீ செய்யாத. ஆண்டவர் எதையோ சொல்ல, உரிமையோடு சொல்றார், உங்கள் தேவனாய கர்த்தர் நானே. கர்த்தர் உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டு ஆசீர்வாதம் சொல்ல, ஏற்ற காலத்துல உன் தேசத்தில் நான் என்ன செய்ய மழைய, நான் ஒரு ஏற்ற காலத்தை நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் உண்டா. ஹல்லேலூயா. உங்கள் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன். அது ஏற்ற காலத்தில் அது நடக்கும். கர்த்தர் உண்டாவது. ஹல்லேலூயா. நம்ம பேதரில் வாசிக்கிற நேரங்கள் சீக்கிரம் முடிச்சிருந்தேன். அந்த பேதரில் வாசிக்கிறோம்ல, 1 பேதுரு 5:6, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருக்கணும். அப்ப ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி, ஏற்ற காலத்தில் அறுவடை செய்யும்படி கலாத்தியில வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள், ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலம். உங்கள் தேவனாய கர்த்தர் நானே. நான் உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறேன். கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. நிறைய காலங்கள் வரலாம் போகலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற ஜனத்துக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் சொல்ற காரியம் என்ன, உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறேன். கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. நான் கொடுக்கிற ஏற்ற காலத்துல நீ உயர்த்தப்படுவாய், நீ அறுவடை செய்வாய். உன் வாழ்க்கையில் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தை உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு நான் காலத்தை வச்சிருக்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை நான் வச்சிருக்கேன். ஆண்டவர் சொல்லாதுதான். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். நான் உங்கள் தேவனாய கர்த்தர். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்கள் தேவனாய கர்த்தர். இரண்டாவதாக அந்த 26:5 வாசிப்போம். 26. திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்க தேசத்தில் சுகமாயிருப்போம். மூன்றாவதாக, இரண்டாவதாக, அதாவது திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் என்ன செய்யும் இருக்கும். அதாவது தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்ல, கேப் இல்லாம. விவசாயத்தில் பார்த்தோம்னா நெல் அறுவடைக்கு ஆயத்தமான உடனே அவங்க என்ன செய்வாங்க, உள்ள என்ன செய்வாங்க, உளுந்தை விதைச்சிடுவாங்க. எங்க பகுதியில் உளுந்து, அது அறுக்கும்போது அது மேலே வந்துடும், அது முளைச்சிடும். அந்த அறுப்பு முடிஞ்ச உடனே போட்டு தொடர்ந்து அடுத்ததுல அந்த உளுந்தை எடுத்துருவாங்க. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த கொடிக்கால், இந்த வெத்தலை இருக்கு பார்த்தீங்களா, ஆமாம், வெத்தலையை அந்த வாழை இருக்கும்போது அதிலே அந்த இதை படர விடுவாங்க. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொன்று, அந்த ஆட்டுக்கு ஏற அந்த அவுத்தி கொள்ளுன்னு சொல்லுவோம், அவுத்தி கம்பு வச்சுருப்பாங்க. அதில் வெத்தலையை என்ன செய்வாங்க, போட்டு படர விட்டுருவாங்க. ஆட்டுக்கு ஏற தீவனங்கள் அதில் வந்துடும் இல்லையா. ஆமாம், அது எப்படி அந்த ஏற வந்துடுது, வெத்தலைக்கு வெத்தலை. அப்போது தொடர்ந்து அந்த விவசாய பணியில் தொடர்ந்து கேப் இல்லாமல் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும்.
அது வறட்சியாக கிடக்க விட மாட்டாங்க. அடுத்தடுத்து அந்த காரியத்தை செய்வாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நெல் அறுவடையுடைய தட்டை ஒரு நேரத்துக்கு நெட்டாமல் நிற்கும். ஆனால் அதுக்கு மேலே இந்த உளுந்து செடி மேலே வந்துடும். கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஒன்போல உழவு போட்டு பலபடி நெல்லை இது பண்ணுவாங்க. அதுக்கு உரமாயின்னு சொல்லுவாங்க. பல காரியத்தை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே வருவாங்க. கேப் இல்லாமல் அந்த ஆசீர்வாதங்கள், அந்த அறுவடைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதே போல தேவன், உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் திராட்சை நீ விதைச்சாலும் விதைக்கிற காலத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அதே நேரத்தில் அறுவடை செய்கிற காலத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். விதைக்காம அறுவடை செய்ய முடியாது. ஊழியம் செய்யாம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது. நம்மளை யாரும் குற்றப்படுத்த முடியாது. கர்த்தருக்காக உழைக்கிறோம். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அன்னைக்கு நான் சொல்ல கர்த்தருக்காக அன்னையும் கேட்க உழைக்கிறோம். அதிகமாய் பிரயாசப்படுறோம். சில இடங்கள் சில சபையில் உழைச்சதாகவே தெரியல, கூட்டங்கள் இருக்கு அதிகமாக. அது ஒரு காரியம். அது எப்படி நமக்கு தெரியல. ஒருத்தர் அடிக்கடி சொல்ல, நீங்க உழைக்கிறீங்க, அதுக்கேற்ற பலனை கர்த்தர் தருகிறார். அது எப்படி? அது அவங்களாம் எப்படி? அதெல்லாம் ஆத்துமக்களை திருடுற காலங்கள். கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அங்கங்கே திருடி ஒரு கூட்டத்தை, பெரிய கூட்டத்தை சேர்த்து அது ஒரு சபை. அப்படி நேரம் சொன்னார் பாஸ்டர், அவங்க பிஷப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு. உனவர் என்ன கேட்டார் அப்படின்னா, சபை எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டார். சபை எங்கே இருக்குன்னு தெரியலையே. சபை இல்லை, ஆனால் அவர் ஊழியத்தில் இருக்கிறார். இல்லையா, ஒரு சைக்கிள் கடைக்காரனுக்கும் வாத்தியார் ரிட்டையர்டுக்கும் பிஷப்பு பட்டம் ஐயா அப்படின்னு சொல்லி சிரிச்சார். எனக்கு ஒன்றும் ஓடல். ஐயோ சொல்லிட்டோமே. என்ன சர்ச் இல்லாமல் எப்படி அப்படின்னு கேட்க, ஊழியம் இல்லாமல் எப்படி பட்டங்கள்? நம்மளும் வாரந்தோறும் கெச்சக்காரனும் போடுறோம் இல்லையா? வேணா கொண்டு நிறுத்துறோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு டாக்ஸை கொடுத்து, எக்காவும் கூட்டு ஜெபம் பண்ணணுமா, என்ன கூட்டு ஜெபம் பண்ணணுமா, அப்படிலாம் என்ன வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இது ஒரு லைனில் போயிட்டு இருக்கு. சரி, அது நமக்கு தேவையில்லை இல்லையா? உழைப்பு என்னைக்கும் கை கொடுக்கும். மகிமை உண்டாலும் இல்லையா? உழைப்பு என்னைக்கும் கை கொடுக்கும். எவ்வளவு டெபாசிட் பண்ணி மாதம் மாதம் வட்டி வந்தாலும் உழைச்சாதான் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சிலவங்க இது போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்க, தப்பு சொல்லலை, அது அவங்க உழைப்பு இல்லையா? அவங்களுடைய உழைப்பு வயசான காலத்துக்கு வச்சிருக்கா, தப்பே கிடையாது. இல்லை, அதை நம்பி நாம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். தேவன் தான் நமக்கு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. மதுரையில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சகோதரி உண்டு. நிறைய சொத்து, நிறைய வாடகை வரும். இப்போ யாரை சொன்னாங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தானே போயிட்டு இருக்கு, வேலைக்கு போகணுக்கார் அப்படின்னாங்க. அப்போ நான் எதுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லி கேட்டேன். வாடகை வருதில்ல அப்படின்னு சொன்னேன். வாடகை பல ஆயிரங்கள் லட்சங்கள் தாண்டி வருது, எதுக்கு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் இருக்கல பாஸ்டர். நான் அதுக்கு பிறகு தான் சிரிச்சுக்கிட்டாமா, ஏதாவது ஒரு வேலைக்கு போட்டோம் பாஸ்டர். இல்லை, ஒரு ஆஃபீஸை போட்டு உட்காந்துருக்கு, அது போதுங்க. ஒரு ஆஃபீஸை போட்டு உட்காந்து ஏதாவது ஒன்று பண்ணட்டும், சும்மா சிம்பிளாக ஒரு வேலைன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒன்றும் அது போல் ஒன்றும் பேசவே இல்லை. பல ஆயிரங்கள் வாடகையில் வருது, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாஸ்டர். அவர் சின்ன வயசு. அவர் வயசானவங்க நமக்கு பணத்தை டெபாசிட் பண்ணி அதை வர்ற வட்டியை நம்ம சாப்பிடுகிற, பெரியவங்க சாப்பிட்றாங்க, அது தவறு கிடையாது. உழைச்சிருக்காங்க, உழைக்காம ஒன்றும் கிடையாது. அவங்க காலமெல்லாம் உழைச்சி வேறு ரத்தமாக சிந்தி அதை கொண்டு போய் போட்டு அவங்க கடைசி நாட்களில் முடியாத காலத்தில் பயன்படுத்த தவறு இல்லை. சிலது சின்ன வயசுல இருந்து வேலைக்கு. கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மீறி சொல்ல நான் எல்லாம் சொல்ல, வெளிநாட்டு வேலை சொல்லுவேன் இல்லையா? நான் சார்ட்டெல்லாம் பேசிட்டு வெளிநாட்டு வேலை எல்லாம் சொல்லாம
அந்த ரோப்பை இழுத்தா தான் தெரியும் பஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இழுத்தா தான் தெரியும். இதெல்லாம் இழுத்து தான் டாலராக மாறி இங்கே பணமாக வருது. வெளிநாட்டில் போய் உட்கார்ந்து அவங்க ஒன்றும் என்ன, ஆமாம், அங்கே படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஈஸியாக எனக்கு அவ்வளோ அவள் வெளிநாட்டில் இருக்கா, அவன் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, யார் நிறைய பேர் கேட்பாங்க. சரி ஃபேமிலி அங்கே வெளிநாட்டில் இருக்கிறாங்களே சம்பாத்தியம், அவருக்கு என்ன, அவன் வெளிநாட்டில் போய் செய்கிற வேலையை பார்த்தா தான் தெரியும். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், அவங்களுக்கு என்ன கவலை, வெளிநாட்டு சம்பளம். வெளிநாட்டில் சும்மா சம்பளம் வருமா, ஈஸியாக சொல்லிடுறோம். வெளிநாட்டு சம்பளம் எனக்கு வந்து சொல்லுவான், நீ உழைக்காம உட்காந்துன்னா உனக்கு எப்படி யாருக்கு ஹெல்ப் பண்ணுவான்? நீ சம்பந்தம் இல்லாம செலவு பண்ண யார் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம ஈஸியா சொல்றோம், ஒருத்தங்க ஈஸியா சொல்லிடுறோம். அவங்க படுற கஷ்டங்கள், ஒவ்வொருத்தங்க வேலையில படுற கஷ்டங்கள், வேலை செஞ்சு நான் சொல்றேன், நாங்க வேலை செஞ்சு வந்ததுனால நான் சொல்றேன், சும்மா கிடையாது. சும்மா யாரும் உட்கார்ந்து சம்பளம் வாங்கல, கடும்பாடு படணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மனைவி ஆஸ்பத்திரி வச்சுக்கும் போது அப்போ சில நம்ம பிள்ளை நெட்ஸாக இருக்கிற பிள்ளை நான் நினச்சிக்கிட்டேன். அந்த அம்மாவை தூக்க முடியாமல் போர்வை பிடிச்சி தூக்கி பெட்டில் கிடத்துதாங்க இந்த பிள்ளைக்கு. ஒரு நேரம் என் தம்பி ஹெல்ப் பண்ணால், மறுநேரம் இவன் இல்லை நான் ஹெல்ப் பண்ணேன். நான் அந்த பக்கம் பிடிக்கம்மா, ஒரு அம்மா பக்கத்து பெட்டில். அப்புறம் நட்ஸாக இருந்து அந்த வேலையை செய்கிறாங்க பாருங்க. போர்வை பிடிச்சி தூக்கணும், தூக்குனா தான் டாலராக மாறும். மகிமை உண்டா. ஹல்லேலூயா. ஈஸியாக யாரையுமே குறை சொல்லக்கூடாது. அவங்கவுங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு வேலை செய்கிறவங்களை ஈஸியாக சொல்லக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமான வேலை, அவங்களுக்கு அது கஷ்டம். நம்ம சம்பாத்தியத்தை பார்க்குறோம், பணத்தை பார்க்குறோம், சம்பளத்தை பார்க்குறோம். இவ்வளோ சம்பளம் வாங்குறோம், இவ்வளோ சம்பளம் எப்படி வருது அதை பார்க்கணும். கள்ளசாரியமாக விற்று சம்பளம் வருது இல்லை. அந்த பிள்ளைகள் படுற கஷ்டங்கள், அந்த பையங்க படுற கஷ்டங்கள், கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்கிட்ட யாரா கேட்டால் நான் ரொம்ப கோபப்பட்டு ஏசிடுவேன். வேலையை பற்றி நமக்கு தான் தெரியும். சக்கையை புழிஞ்சதான் சம்பளம் கொடுப்பான். அந்த ஊழியத்தை நான் அதை நினைக்கிறேன். அதனால தான் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் மகிமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீர்னு என்னமா இருக்குது, பாப்பா தெரசா ஃபோன் பண்ணுறான். தெரசா ஃபோன் பண்ணும்போது நான் ஏவிஎம்ல ஒரு தம்பிக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நானே ஃபோன் பண்ணி கேட்குறேன், பரவாயில்லையாமான்னு கேட்கும் பொழுது என் வீட்டில் அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன். இன்னும் ஜெபம் பண்ணணும், விசாரிக்கணும். பரவாயில்லையா, நம்ம கஷ்டம் இருக்கட்டும், நீ பரவாயில்லையா, எப்படி நல்லா இருக்கியா? ஐயோ நானும் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அந்த பிள்ளை ஆறுதல் படுத்தணும்னு சொல்கிற சாட்சி சொல்கிறா. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அற்புதங்களை செய்கிறவர். எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை கஷ்டம் நினைக்கிற ஊழியம் அவருக்கு என்ன, எல்லாரும் காணிக்கை கொடுக்குறாங்க. காணிக்கை எப்படி கொடுக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தான் தெரியும். ஊழியனை சும்மா வராது. 37 குடும்பம் 37 விதத்தில் இருக்கும். அதை சரி பண்ணணும். அதே எனக்கு வேலை நேரம் சரியா இருக்கும். என் ஃபேமிலியை கவனிக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். பலகீனப்பட்டது அதிகமாக ஒருக்களோட என் மனைவிக்கு. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம், தொடர்ந்து பெரிய இடத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறோம். ஒரு நாள் போய் சரியான மழை, வண்டியை நிப்பாட்ட முடியாது, போய் தான் ஆகணும். ஏற்கனவே காய்ச்சல், அதில் கூப்பிட்டு போனேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு பள்ளிக்கூடம் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணு, எனக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க, நல்லா இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல. உடனே 2வது வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், கக்கரம்பேட்டைக்கு போகிறோம். இடப்பட்ட நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு யாருக்கும் தெரியாது. நான் யார்கிட்டையும் சொல்லிட்டு இதுக்கு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு தெரியும், ஒருக்களோடு அதிகமாக எனக்கு எல்லாம் தெரியும். படுத்துட்டு அவ்வளோதான். இன்னைக்கு சாயந்தரம் வாரன்னு உட்காந்துட்டு இருக்கிறான்.
கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தில் படுற கஷ்டங்கள் என் தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கணக்கு போடுறோம். நம்ம கொடுத்தா அவர் பெரிய பணக்காரன் ஆயிடுவார். நம்ம கொடுத்தா அவர் கேட்க மாட்டார். நீ கர்த்தருக்காக கொடுத்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்காக கொடுக்காத. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக கொடுத்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு கொடுத்த உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. எனக்குன்னு கொடுத்தா தொடர்ந்து எனக்கு தர முடியாது. நான் இன்னொரு சிப்பா நல்லா ஹை லெவலில் போட்டேன்னு தர மாட்டேன். பாஸ்ட்டுக்கு நல்ல வசதி இருக்கு, கொடுக்கப்படாது. அப்படி என்ன வந்துடும். கர்த்தருக்காக கொடுத்தா தொடர்ந்து கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஷாலோம் ஊழியத்துக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு வரேன். ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்கிறான். காய்ச்சல் விடலை சொன்னா. உட்காந்துருக்குறோம், பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், எக்ஸ்ரே எடுக்கணுன்ட்டார். ஆஹா, எங்கேயோ போதேன், காணிக்கை கொடுத்துட்டு உட்காந்துருக்கோமா சொல்லிட்டு. இன்னொரு தம்பியை காணிக்கை கொடுக்குன்னு 2 நாளைக்கு முன்னாடி நினச்சேன், கொடுக்கல. அந்த தம்பி ஃபோன் பண்ணி பாஸ்டர் எங்கே இருக்கீங்க? தம்பி நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன். என்ன தம்பி? ஒரு லெட்ரு 4 மாடியிலேருந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, நான் அங்கே தான் இருக்கேன், வாங்க. எக்ஸ்ரேயும் ரிப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு 2 உட்காந்துட்டு இருக்கிறோம். என் தம்பி உட்காந்துருக்கிறான் பையன். அவர் வந்தார். ஆண்டு சொல்கிறார், இப்போ என்ன செய்வார்னு கேட்குறாரு. அந்த தம்பிக்கு காணிக்கை கொடுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு, கொடுக்க முடியாமல் நம்ம லைன் போயிட்டுருக்கு. இப்போ ஆஸ்பத்திரி இருக்கும்போது அந்த தம்பி வரார். அந்த அவரை கூட்டிகிட்டு லிட்டர் கொடுக்க வரார். லிட்டர் இந்த கையில் வாங்கிட்டு இந்த கையில் காணிக்க. தம்பி ஃபஸ்ட்டு ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்குன்னு வச்சுருக்க காணிக்க தம்பி 2 நாள் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஜோமணி கெடுங்க, போயிட்டு வாங்க. பிசாசு வெக்கப்படுவாங்க. அதான் சொல்கிறேன். அல்லேலூயா. எத்தனை செலவு வந்தாலும் கர்த்தருக்காக கொடுக்குற காணிக்கை தடை பண்ணக்கூடாது. இல்லைன்னா கொடுக்க மாட்டோம், இல்லையா? அந்த நேரம் நான் கொடுக்கல அப்படின்னா, நேற்று எனக்கு கொடுக்குற வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு நான் எடுத்து கொடுக்கல அப்படின்னா, நேற்று அந்த தம்பிக்கு காணிக்க கொடுக்குற வாய்ப்பு கிடையாது. பயமுண்டா. அல்லேலூயா. என் தேவன் மகிமைப்படணும், அவ்வளவுதான். என் கர்த்தர் மகிமைப்பட, பிசாசு வெட்கப்படணும். எவ்வளவு செலவுகளை கொண்டு வந்தாலும், எவ்வளவு காரியத்தை செய்தால், எவ்வளவு நஷ்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, என் தெய்வத்துக்கு நான் செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, என் தேவன் என்னை ஏற்ற காலத்தில் என்னை உயர கொண்டு வருவார். அது மகிமையுண்டாது. அல்லேலூயா. நான் உங்கள் தேவனாய கர்த்தர், உனக்கு நான் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறேன். அவனை உயர்த்துவேன். நான் செய்யறவனுக்கு தீவிரமா நான் செய்வேன். கர்த்தர் செய்தா ரொம்ப தீவிரமா இருக்கும். உன்னுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்கும். நீ விதைக்கிற காலம் இருக்கும், நீ அறுவடை செய்கிற காலம் இருக்கும். நீ விதைக்கணும், அறுவடை செய்யணும். விதைக்காம அறுவடை வராது, இல்லையா? வயக்காட்டில் போய் காட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விளைச்சல தார் எப்படி தருவார்? வெறும் பூமியில் போய் என்னப்பா ஸ்தோத்திரம் போட்டு நான் என்னப்பா. கர்த்தர் ஒழுங்குங்கிறவனு வச்சிருக்காரு, இல்லையா? உழவு போட்டு விதை அதில் தருவேன். அந்த விதையை ஆசீர்வதித்து ஈசாக்கை போல 100 மடங்கு பலனை தருவேன். நீ விதைக்கணும், இல்லையா? அப்ப விதைக்கிறதும் அறுவடை செய்வதும் கர்த்தர் தொடர்ந்து செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். நீங்க விதைக்கிற விதைகளுக்கு அறுவடை உண்டு. காணிக்க மட்டும் கிடையாது. நீங்க ஜெபம் என்பது ஒரு விதை தான். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது அது ஒரு விதை. நம்ம குடும்பத்துக்கே நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நேரம் காண மாட்டேங்குது. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கதுமை முன்னலோயா. அடுத்த மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆஸ்பத்திரி இருக்கிற அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கடைசியில் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. தேவன் அற்புதங்களை செய்வார். கதுமையும் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். கர்த்தர் எம்ம யார்ட்டையும் ஒன்று சொல்லலை. அப்போ சிரிச்ச முகம்தான். எதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. கர்த்தர் ஏதோ என்ன வரட்டும், கர்த்தர் மகிமைப்படட்டும், அவ்வளோதான். தேவன் நமக்கு நல்லவர். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். யார்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை. நான் எனக்கு உதவி செய்யுங்கன்னு யார்கிட்டையும் நான் ஒன்று கேட்கவும் செய்யலை. கர்த்தர் அவருடைய காரியத்தை சந்தித்தான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்
மகிமைப்படுவார். உங்கள் தேவனாய கர்த்தர் நானே, நான் உங்கள் தேவனாய கர்த்தர். உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் விதைக்கிற விதைகளுக்கெல்லாம் ஒரு அறுவடையை நான் வைத்திருக்கிறேன். கடைசியாக மூன்றாவதாக 26:5 மறுபடியும் வாசிப்போம். 26:5 இருக்கும் வரைக்கும் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். மூன்றாவது, நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு, உங்கள் அப்பத்தை நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பீர்கள். அது மகிமை. அல்லேலூயா. அப்போ மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய ஆகாரத்தினால மற்ற எல்லா காரியத்திலும் தேவன் நினைச்சுவா திருப்திப்படுத்துவார். உங்கள் ஆகாரத்தை திருப்திப்படுத்தி திருப்தியாய் சாப்பிடுங்க. கஷ்டப்பட்டு சாப்பிட ஐயோ அப்படி ஆயிட்டு அப்படி இல்லை, இதை வைத்து சாப்பிடணும் ஓடணும் அப்படி இல்லை. சந்தோஷமா திருப்தியாக சாப்பிட்றவங்க எப்படி எடுத்துக்கலாம்? நல்லா ரசித்து நல்லா ருசிச்சு இல்லையா? ஆமாம். ஐயோ அப்படி ஆகிட்டே என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படி கிடையாது. நம்ம ஆகாரத்தை திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானமாய் குடியிருக்க பண்ணுவார். எவ்வளவு காரியம் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் ஆகாரத்தை நம்ம சாப்பிடாம இருந்தோமா? நான் சாப்பிடாம இருந்தானா இல்லையா? சாப்பாடு கதை ஓடிட்டு தான் இருந்துச்சு. நாகர்கோவில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அடுப்பெல்லாம் கொண்டு போய் ஸ்டவ், இப்போ கேஸ் கொண்டு போகலாம் நினைக்கிறேன். ஸ்டவ்வு உள்ள ஸ்டவ்வில் வேலை சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ரூமில். நாகர்கோவில் பக்கம் அவங்க சொல்லுவாங்க, நாம கெதியாக இருந்ததுன்னு அவங்கள கவனிக்க முடியும். அப்படி நல்ல பழக்கம்தான். இப்படியே நான் மாப்பிள்ளைன்ட்டு போனேன். ஏன்னாங்க வா சாப்பிட்டு போல மாப்பிள்ளையை பாரு, என்னம்மா இப்படி போட்டு இப்படி சாப்பிட்றீங்க? நான் கெதியாக இருந்தால் தான் மாப்பிள்ளையை கவனிக்க முடியும். அவன் முன்னு தான் நாளைக்கு கல்யாணம். நம்ம தான் கண்ணீர் வச்சுட்டு எப்படி அவங்க சாப்பிட்டுட்டு அவ்வளோ வேலையை பார்க்குறாங்க. அதுக்கு அப்படி சொல்லலை. மன வருத்தம் நமக்கு கஷ்டமா இருக்கும். சில இழப்புகளை நம்ம தாங்க முடியும், அது வேற. ஆனால் சில நேரங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்மளை தயார் பண்ண வேண்டியிருக்கு. கதுமையை முன்னாளிலோய்யா சுவர் இருந்தால் தான் சித்திரை எழுத முடியும். நம்ம எல்லாம் உலகப்புறமான ஒரு பழமொழி. நாம கெதியாக இருந்தால் பிள்ளைகளை கவனிக்க முடியும். அதுக்காக நாம பசியும் பட்டினியுமா இருந்துடக்கூடாது, நாம சோர்ந்து பெறக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்காகத்தான் எல்லா காரியத்தையும் நாம செய்யறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம கெதியா இருக்கணும். அப்போ அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பீர்கள், சுகமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை வைத்திருக்கார். நான்காவதாக 26:6 வாசிப்போம். 26:6. தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் துஷ்ட மிருகங்களுக்கு தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவுவது இல்லை. தேசத்திலே உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். நான்காவது, சமாதானத்தை கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாதபடிக்கு நீங்கள் படுத்துக் கொள்வீர்கள். தத்தளிக்க பண்ணாதபடிக்கு உங்க படுக்க சமாதானமா இருக்கும். சொல்ல இல்லையா? தூக்கம் இல்லாம இருக்க சொல்ல இல்லையா? தூக்கம் இல்லாம இருந்தா ஏதாவது ஒண்ணு நம்ம மனசுல இருக்கும் இல்லையா? எனக்கு அப்படிதான், எல்லாருக்கும் அப்படிதான். தூக்கம் இல்லாம இருந்தா ஏதாவது ஒண்ணு இருக்கும் மனசுக்குள்ள. ஆண்டவர் சொல்லாரு, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் நீங்க என்ன செய்வீங்க? படுத்துக்கோங்க. படுக்கை சமாதானமா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சந்தோஷமாய் படுத்து எழுந்திருப்பேன். தத்தளிப்பு இருக்காது, வேதனை இருக்காது. நான் என் படுக்கைக்கு போகும் பொழுது
சந்தோஷமா படுத்து தூங்குவேன். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சமாதானத்தை உனக்கு கட்டளையிடுவேன். நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். உங்க படுக்கை இன்பமா இருக்கும். பெட்ரூம் எவ்வளவு எத்தனை சதுரடியில் போட்டா நமக்கு என்ன? நம்ம பெட்டு ஹீட் இல்லாம அது இல்லாம சொல்லி சொல்லி செஞ்சு போட்டு எல்லா ஏசியும் மாட்டி தூக்கம் இல்லாமல் இருப்பது ஒட்டால் எடுத்து சொன்ன மாதிரி இல்லை. பெட்ரூம் நல்லா தான் இருக்கு, சோவா இருக்கு. ஹீட் வரக்கூடாதுன்னு சொல்லி நல்லா ஆமாம் இந்த பஞ்சு நல்லா பஞ்சு உள்ள பெட்டு தான் படுக்கும். ஆனால் தூக்கம் வர மண்ணுக்க ஏன்? நானும் விலை உயர்ந்த கட்டில் தான் படுத்திருக்கேன். இப்போ கல்யாணம் முடிஞ்ச மாப்பிள்ளை நிறைய கேட்குறான், கட்டில் வாங்கி தருவியா 40,000 50,000த்துக்கு? உனக்கெல்லாம் நார்கட்டில் தான் வாங்கி கொடுக்கணும். மைமுண்டாவில் நார்கட்டில் இருக்கிற சுகம் அவனுக்கு என்ன தெரியும்? மைமுண்டாவது. அல்லேலூயா. எந்த கட்டில் படுத்தா என்ன? உனக்கு சமாதானம் இல்லைன்னா விலை உயர்ந்த கட்டில் உனக்கு வேஸ்ட்டு. மைமுண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஒரு லோனை போட்டு ஃபர்னிச்சர் லோன் போட்டு பெட்டலாம் பெரிய கட்டில். மைமுண்டா. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய கட்டில் தூக்கம் இல்லாமல் கிடந்தா நமக்கு என்ன பிரயோஜனம்? தேவன் சொல்லுகிறா, உன் படுக்கை இன்பமா இருக்கும். எல்லா நாள் சொல்ல. அல்லேலூயா. நீ எங்க எதுல படுத்தாலும் சரி, படுத்த உடனே தூக்கம் வந்துடும். நீ பெஞ்சில் படுத்தாலும் சரி, அவசரத்துல வேலை செய்யற இடத்துல அவசரத்துல இதற்கு கீழே படுத்தாலும் சரி, படுத்த உடனே கொரட்டா தூக்கம் வந்துடும். ஒரு சமாதானத்தின் நித்திரை கத்த தருவான். நான் உங்கள் தேவனாய கர்த்தர், நான் உன்னுடைய தேவன். நான் சொல்லுகிறபடி நீ செய். எனக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்யாத. நான் அன்னைக்கு மறுபடி நான் சொல்றேன், நிறைய விஷயத்த நான் அனுபவத்தில் தான் பேசிட்டு இருக்கிறேன். தேவனுக்கு பிடிக்காத ஒரு வழியில போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தடையா தெரியாது, நமக்கு அனுகூலமா இருக்கும், அது சந்தோஷமா இருக்கும். ஆனா கடைசியில அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். நாம நினைக்கிறோம் இதுதான் சரியான வழி, நம்ம நினைக்கிறோம். பிடிக்காத காரியத்தை செய்யும் பொழுது உடனே நமக்கு பிரச்சனை வராது, உடனே நமக்கு போராட்டம் வராது. திரும்ப திரும்ப செய்வதற்கு உண்டான காரியம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா கடைசியில அது எங்கேயோ கொண்டு போய் நிற்கும் இல்லையா? ஓடிக்கிட்டே இருப்போம், தர ஓடணும், நல்ல பள்ளிங்கா தெரியும், ஓடிடும். கடைசியில் பார்த்து பெரிய பள்ளம், அதுக்கு மேலே எங்க ஓட? கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. வசனம் ஒன்றதை வாசித்து முடிக்கிறதேன். நீதி அந்த நியாயாதிபதிகளில் 13ஆம் அதிகாரத்தில் நான் அடிக்கடி பார்க்குற ஒரு வசனம், அடிக்கடி பார்க்குற வசனம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த 8 வசனம், சாரி 14ஆம் அதிகாரம் 14:8. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ணி திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் வந்தார். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. அவன் கொன்று போட்ட சிங்கத்தை சில நாள் கழிச்சு அந்த வழியை வரும்பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த சிங்கத்தை எட்டி பார்க்குறான். நான் கொன்று போட்ட சிங்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த சிங்கம் நாரல உள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா தேன் கூடு இருந்தது. அல்வா மாதிரி தேன் கூடு இருந்தது. உடனே அதை எடுத்து சாப்பிட்டான். கர்த்தருக்கு பிடிக்காது இல்லையா? நீ எட்டி பார்க்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீ எட்டி பார்த்துட்டா உனக்கு தேனா இருக்கும், நீ மாட்டிக்கிடுவ. புரியுதா எல்லாத்துக்கும்? இதுல பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு
இப்படி திருப்பிக்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை. எட்டி பார்த்தா உனக்கு தேனா இருக்கும், நீ மாட்டிக்கிடுவ. பிசாசு உன்னை வலையில மாட்டுறதுக்கு தேனா தான் காட்டுவான். பல்லு இப்படிலாம் அப்படிலாம் காட்டவே மாட்டான். பிசாசு உன்னை வஞ்சிக்கணும் அப்படின்னா தேன் மாதிரி தான் இருக்கும், அல்வா மாதிரி இருக்கும். ஏவாள் சொன்னாங்க இல்லையா, ஆகான்னு சொன்னால இச்சிக்கத்தக்கதான் இருக்கும், அதை சாப்பிடணுங்கிற எண்ணம் வரும். சி இது யாரு, இதை சாப்பிடக்கூடாதுலாம் வராது. பிசாசு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அது அல்வா மாதிரி இருக்கும், எடுத்து சாப்பிடணும்னு இருக்கும். சாப்பிட்டுட்டீங்கன்னா தோட்டத்தை விட்டு வெளியே போயிட வேண்டியதுதான். இதான் பிசாசு வைக்கிற வலை. எட்டி பார்த்தா அதை உன்னை கவர் பண்ணும், நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. அபிஷேகம் போயிடும், கிருபை போயிடும். நீ அந்த நம்ம தமிழ் பாஷையில் கோமாளியா ஆயிரும். எல்லாருக்கும் மத்தியில் வித்த காட்டுற கோமாளி மாதிரி தான் நிற்கணும். உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. கதுமயம் கொண்டாலும் இல்லையா, உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. எட்டி பார்த்துடக்கூடாது, செல்போன் அடுத்த ஆப்பில் போயிடக்கூடாது. சொன்னாங்களே என்ன இருக்குன்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையே ஒன்று காமிடும். கத்மயம் உண்டாலும் இல்லையா, தேனா இருக்கிற உங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். பிசாசு அப்படிதான் கூப்பிடுவான். வெறுக்கிற மாதிரி அவன் காட்டவே மாட்டான் எதையும், நீ நேசிக்கிற மாதிரி தான் காட்டுவான். கர்த்தரை விட அதிகமாக அன்பு காட்டுற மாதிரி தான் பேசுவான், காமிப்பான். அவன் எட்டி பார்க்கும்போது தேன் கூட உள்ள அந்த தேனி அதை அப்படி அழகாக சாப்பிட்டு அதோட லைஃப் அவ்வளோதான் இல்லையா. தேவனுக்கு பிடிக்காத எந்த காரியமாக இருந்தாலும் அது தேனை போலதான் இருக்கும். கத்மை முன்னாலேயா, நீ போகிற வழி போகும்போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கா, உனக்கு அனுகூலமாக இருக்கும், உனக்கு ஆசீர்வாதமாக தெரியும். நம்ம அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு போட்டு அடித்து கடைசியில் போகும்போது நீ கோமாளியாக மாறிடுவேன். கத்மை வல்லோய்யா, கர்த்தனோட கை கொடுக்க முடியாமல் போயிடும். நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா வெளியே வந்துடலாம். ஆஹா, இது வஞ்சகமான காரியம், மாட்டிக்கிடக்கூடாது. அதுக்கும் தேவன் நமக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்கார் இல்லையா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்க படுக்கை சமாதானமா இருக்கும், நீங்க நித்திரை இன்பமாக இருக்கும். பலகீனத்திலையும் சில காரியங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வசதி இருக்குது, பிரச்சனைகள், பிள்ளைகளை கொடுத்த பாரம், பிரச்சனை, கடன் பிரச்சனை, தூக்கமே கிடையாது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் படுக்க நித்திரையா இருக்கணும், ஆண்டவரே நிம்மதியா இருக்கணும், எனக்கு சமாதானத்தை தாங்க. ஏதோ நான் மாட்டிக்கிட்டேன், ஏதோ நான் தவறு பண்ணிட்டேன், இழந்துட்டேன், எனக்கு திரும்ப தாங்கன்னு கேட்டு பாருங்க. என் தேவன் கிருபை உள்ளவர், திரும்ப தருவார். அல்லேலூயா. நீ போ அப்படின்னு தள்ள மாட்டார். கெட்ட குமார் எல்லாத்தையும் அவன் விட்டுட்டு, இளையகுமார் கெட்டகுமார் சொல்லக்கூடாது, இளையகுமார் எல்லாத்தையும் வித்துட்டு தகப்பன்கிட்ட போகணும்னு சொன்ன உடனே தகப்பன் எதிர்பார்த்திருந்தார். வா, நீ அங்க ஆரம்பிச்சா போதும், இவர் ஓடி வந்து கூட்டு வந்துடுற. வாசலுக்குள்ள வர வேண்டாம், வாசல்கிட்ட வந்தா போதும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். மனுஷன் நம்மளை தள்ளிடுவான், போ. தகப்பன் கூட தள்ளிடுவான், என் சொத்தெல்லாம் அழிச்சிட்டா போ. தேவன் அப்படி அல்ல. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டேன், நீ கொடுத்த கிருபையெல்லாம் நான் இழந்துட்டேன். ஆண்டவரே, நான் மறுபடியும் என்னை சேர்க்கணும், நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வருவேன்னு சொன்னா போதும். வா, அணைச்சி மறுபடியும் கர்த்தர் இழந்ததெல்லாம் திரும்ப தர. அதான் நம்ம தெய்வம். கத்மயம் உண்டாலும் ஐயா, நீ எல்லாத்தையும் வித்துட்டியே, நீ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டார். பழையபடி கர்த்தரவனை அந்த பழைய இடத்துல வந்து நிறுத்துவார். அதுதான் நம்முடைய தெய்வம். கத்மயம் உண்டாலும் ஐயா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா, எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். கர்த்தாவே, ஒரு 4 காரியத்தை நான் பார்த்தோம்.
நான் உங்கள் தேவனாய கர்த்தர். எல்லாரும் எளிமை என்று தலைப்பு, நான் உங்கள் தேவனாய கர்த்தர். நீங்கள் என் கட்டளைப்படியெல்லாம் செய்தால், என் வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு நடந்தால், நான் உங்கள் தேவனாய கர்த்தர். நான் உங்களுக்கு தேவன், நான் உங்களுக்கு கர்த்தர். என் சொல்றபடியெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஏற்ற காலம். ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு எப்போ விடிவு காலம் சொல்லுவோம் இல்லையா, எனக்கு எப்பந்தான் விடிவு காலம், எனக்கு எப்பந்தான் நல்ல காலம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறேன். ஏற்ற காலம். கர்த்தர் போய் சொல்லாதவர். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அது வரைக்கும் இங்க விளைகிறாதீங்க. வெள்ளத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. கர்த்தரை விட்டுறாதீங்க. கர்த்தர் ஏற்ற காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுகிறவர். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர். ஏற்ற காலத்தில் ஒரு அறுவடையை கர்த்தர் தருகிறவர். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிறவர். ஏற்ற காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தணும். என் தேவன் எனக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். என் தேவன் எனக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். தேவன் வைத்திருக்கிற காலம் மாறாது. தேவன் வைத்திருக்கிற காலங்கள் மாறாது. தேவன் சொல்லுகிற காலங்கள் ஒருபோதும் மாறாது. நான் குறித்த காலத்துக்காக தரிசனம் இன்னும் இருக்கிறது. அது பொய் சொல்லாது. தீவிரமாய் நடக்கும். தீவிரமாய் நடப்பிப்பார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதிசயங்களை காண பண்ணுவார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி காட்டுவார். அவர் அதின் காலத்திலே, அவர் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செஞ்சு வச்சிருக்காரு. அது அந்த காலத்தை தந்துருவார். அவர் எல்லாம் செய்து வச்சிருக்கிறார். அவர் எல்லாத்தையும் செய்து வச்சிருக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் முதல்ல படைக்கல. முதல்ல இயற்கையை தான் உண்டு பண்ணினார். கடைசியில் தான் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டு பண்ணினார். அவன் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்காக நல்ல ஒரு தோட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பதாக, உங்களை அழைப்பதற்கு முன்பதாகவே, உங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை குறித்த ஒரு திட்டத்தோடு நோக்கத்தோடு அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நாம் அதை இழந்துடக்கூடாது. நாம் அதை இழந்துடக்கூடாது. நாம் அதை இழந்து போயிடக்கூடாது. இயேசுவே, எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே, என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நான் இழந்து போனதெல்லாம் திரும்ப நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நான் இழந்து போனதெல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் அதுதான். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ ஒன்று குறையப்படாதபடிக்கு நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நான் உங்கள் தேவனாய கர்த்தர். நான் உங்களுக்கு நான் தேவனா இருக்கிறேன். நான் உனக்கு தேவனா இருக்கிறேன். இதுதான் அர்த்தம். உங்க படுக்கை இன்பமா இருக்கும். உங்க படுக்கை இன்பமா இருக்கும். உங்க படுக்கை இன்பமா இருக்கும். கர்த்தர் உங்க வியாதிகள் எல்லாம் குணமாக்குவார்.
எல்லாரும் ஸ்தோத்திரம், எல்லா கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. நாங்களுமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியப்பட்ட எல்லா பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான சோபிக்காக நாங்கள் செபிக்கிறோம். தெரசாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கற்ப நாளுக்கு நாள் பலனடைந்து ஏற்ற வேலை ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு சுக பிரசவத்தை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவையெல்லாம் கர்த்தர் சந்தையும் பிள்ளைகளை பலப்படுத்தி ஆஸ்வதி கிருபைகளை மறைத்துக் கொள்ளும். இன்னும் ஆண்டவரே, கர்ப்பத்தை காத்து எல்லாரையும் ஆஸ்வதிங்க. நல்ல வேலைக்கு காத்திருக்க பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, 10th +2 பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ரிசல்ட்டுக்காக நாங்கள் செபிக்கிறத ஆசீர்வதிங்க. நல்ல வருமானத்துக்காக நாங்கள் செபிக்கிற ஆசீர்வதிங்க. வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரோட தேவ கிருபை தேவ பிரசன்னம் இருக்கட்டும். அருமையான நம்முடைய பிள்ளைகளை சகலத்திலையும் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துவீராக. எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். இந்த 2வது மாதத்தில் எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும் ஆண்டவரே. எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்யும். பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். அடிக்கடி காணப்பட பலவீனம், குழப்பங்கள், போராட்டங்கள், வியாதிகள், எல்லா பயங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. சாட்சிகள் எழுப்பித்தாங்க. இயேசு நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட எப்பொழுது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.